லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அதோடு சேர்த்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் வாசித்த இந்த 2 வேத பகுதியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்து மார்க்கம் 4 அசைக்க முடியாத அஸ்திபாரத்தில் இருக்கிறது. 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பு. 2வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். 3வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். 4வதாக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த பூமியிலே வருவார் என்கிற இந்த 4 சத்தியங்களும் அசைக்க முடியாத கிறிஸ்து மார்க்கத்தினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பைபிளை நாம் வாசிக்கிற வேளையில் உலகத்தில் அநேக மார்க்கங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். ஆனால் பைபிளில் கிறிஸ்து தான் கிறிஸ்து மார்க்கம். அவர் தான் சொன்னார், நானே வழி என்று சொன்னார். மேலும் வேதத்தில் வாசிக்கிறது போல இது ஒரு ஜீவ மார்க்கம். சங்கீதம் 16:10 நீங்கள் வாசிக்கிற வேளையில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வேளையில் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதற்கு பிறகு தேவன் ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு ஜீவ மார்க்கமாக இருக்கிறது. மேலும் நீங்கள் எரேமியா 17:13 வாசிக்கிற வேளையில் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர் என்று அங்கே எழுதியிருக்கிறது. இன்னும் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே சொன்னார், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும், நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். அதே போல நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும் பசி அடைவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னுமாக ஜீவ வழி, மரண வழி என்று எழுதியிருக்கிறது. ஜீவ புஸ்தகம் என்று எழுதியிருக்கிறது. ஜீவ வசனம் என்று எழுதியிருக்கிறது. ஜீவ ஆத்மா என்று அங்கே எழுதியிருக்கிறது. எனவே வேத புஸ்தகம் சொல்லுகிற ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பது யாரும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம். விசுவாசியுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நீ ஏன் ஆண்டவரை சேவிக்கிறாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்க காரணம் என்ன என்று கேட்டால், அவர் ஒருவர்தான் உயிருள்ள தெய்வம். உலகத்தில் எவ்வளோ தெய்வங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த தெய்வங்களுடைய மேன்மை, சிறப்பை பற்றி அநேக காரியங்கள் சொல்லலாம். மரணம் வரைக்கும் சொல்லுவார்கள். மரணத்திற்கு பிறகு அந்த தெய்வத்தை பற்றி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்து வரவில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது இந்த காலத்தில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அது இருந்ததாக நாம் பைபிளை படிக்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற வேளையில் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில் 63-64 வசனத்திலே அவர்கள் பிலாத்துவிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இவர் மரித்து 3வது நாளிலே எழுந்திருப்பேன் என்று சொன்னார், ஆகையினாலே அவருடைய கல்லறை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதாக அந்த வேதத்திலே வாசிக்கிறோம்.
எனவே ஆண்டவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன காரியத்தை அது ஒரு ஏமாற்றுத்தனமான காரியம், ஆகினாலே அவருடைய கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உலகத்திலே ஒரே ஒரு கல்லறைக்குத்தான் காவல் போட்டார்கள், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். நீங்க பைபிளில் வாசிக்கிற வேளையில ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். அவரை அடக்கம் பண்ணினதான அந்த கல்லறையை சுற்றிலும் பாதுகாப்புக்கு காவலாளர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்பதற்கு நீங்கள் இந்த மத்தேயு 28வது அதிகாரம் 12வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலே அவருடைய சரீரத்தை என்ன செய்தார்கள், களவாக கொண்டு போய் விட்டார்கள். இது மத்தேயு 28வது அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப அந்த சேவகர்கள் பணத்தை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை, சீசர்கள் வந்து அவருடைய சரீரத்தை களவாக கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி பொய் சொன்னதாக வேதத்திலே படிக்கிறோம். எனவே இன்றைக்கும் கூட அநேகர் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக உயிர் தெழுகவில்லை, அவர் ஆவியிலே தான் உயிர் பெற்றார். அதே போல அவர் சிலுவையிலே சாகவில்லை, அவர் குற்றுயிராய் கிடக்கிற சமயத்தில் அவருடைய சரீரத்தை இறக்கி அந்த குளிர்ச்சியான கல்லறைக்குள்ள வைத்து அவர் உயிர் பெற்றார் என்று சொல்கிறார்கள் என்னெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. உண்மைக்கு வாதாடுவதற்கு வக்கீல் தேவை கிடையாது. ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது அவரை அடக்கம் பண்ணின கல்லறை இன்றைக்கும் அந்த மாதிரியாக திறந்தேதான் இருக்கிறது. எனவே உலகத்திலே யாரும் மறுக்க முடியாது, ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், சர்வலோகத்துடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன். எனவே விசுவாசிகளாகிய நாமும் கூட ஏதோ வழி இல்லாமல் பைபிள் எடுத்துட்டு வர்றோம், இயேசுவை கும்பிடுகிறோம் என்கிற நிலைமை அல்ல. மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள தேவனை, ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே அவர் உயிர் தெழுந்தார், அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அன்றைக்கு இருந்த அந்த ஸ்திரீகள் அதை என்ன செய்தார்கள், ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே சொன்னதை நினைவு கூர்ந்தார்கள் என்று லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து அவர் ஜீவிக்கிறார். அடுத்தபடியாக நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே உயிர்த்தெழுதலை பற்றி தான் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதல், மரணத்துக்கு பிறகு ஒரு விசுவாசியினுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிறதான சகல காரியத்தையும் ஆவியானவர் அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேத பகுதியிலே இப்பொழுது நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே வாசித்தோம். அந்த 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவே முதற் பலனானவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்தவரிலே கிறிஸ்து முதற் பலனானவர் என்று வாசிக்கிறோம். இதுமாக நீங்கள் கொலோசியர் 1:15 வாசிக்கிற வேளையில சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேருமானவர், அதோடு மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் அவரே முதல்வராய் இருக்கும்படி ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதே போல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையில மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் என்று வாசிக்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர், கொலோசியர், இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரில் இருந்து எழுந்தவர்களிலே முதன்மையானவர் என்று பைபிளிலே சொல்லியிருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 பேர் உயிரோடு எழுந்ததாக பைபிளிலே சொல்லியிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில சாரிபாத் விதவையினுடைய மகனை எலியா உயிரோடு கூட எழுப்பினார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அதே போல நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிற வேளையில சூனேமியாவுடைய மகனை எலிசா உயிரோடு கூட எழுப்பினதாக பைபிள் எழுதியிருக்கிறது. அதே போல நீங்கள் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வாசிக்கிற வேளையில மரித்த எலிசாவினுடைய எலும்பு பட்டு ஒரு பிரேதம் உயிரோடு வந்ததாக பைபிள் எழுதியிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த 3 பேரும் செத்ததுக்கு பிறகு உயிராக வந்திருக்கிறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மரித்த ஒரு சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் வாசிக்கிற வேளையில ஒரு மரித்த வாலிபனுடைய பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மரித்து 4 நாளான அந்த நாரிப்போன பிணமாகிய அந்த லாசருவே ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார்.
அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் 6 பேர் என்ன செய்தார்கள்? உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். அப்படின்னா அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரித்தோரில் இருந்து எழுந்தவரில் முதற் பலன் என்று சொல்ல முடியும்? இயேசுநாதருக்கு முன்னாலே 6 பேர் அந்த மாதிரி உயிரோடு எழுந்ததாக வேதம் சொல்லுகிறதே என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மற்றவர்களாலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். எலியா, எலிசாவுடைய அந்த பிரேதம், அதே போல அந்த எலும்பு, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே உயிரோடு கூட புதிய ஏற்பாட்டிலே உயிரோடு கூட எழுந்தவர்கள் மற்றவர்களாலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரும் உயிரோடு எழுப்பல. அவர் சொன்னபடி தானே உயிர் தெழுந்தார். ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னது போல அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் சொன்னபடியே நடந்தது. அவரை யாரும் உயிர்த்தெழுதல் செய்யவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, மரித்தோரில் இருந்த உயிரோடு கூட எழுந்த அவர்களுடைய சரீரம் எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே சரீரம் தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அதே சரீரம் அல்ல. அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கேட்டால், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது. அதை நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையில் ஒரு வீட்டை பூட்டிட்டு சீசர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த சரீரம் என்ன செய்தது என்று கேட்டால், அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தது. அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரம் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அது மகிமையடைந்த ஒரு சரீரமாக இருந்தது. இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, முதல்ல உயிரோடு கூட எழுந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும் சாகலை. அதான் நம்ம பாடுகிறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று நாம் பாடுகிறோம். இதுதான் அவர்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினால்தான் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பலனானவர் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் தான் அங்கே ஆராதனைக்குரியவராக அவர் இருக்கிறார். பைபிளில் நாம் வாசிக்கிற வேளையிலே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அவரை பணிந்து கொண்டார்கள். யாரை பணிந்து கொண்டார்கள் என்று கேட்டால், உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் தேவ சபையிலே, தேவ சமூகத்திலே மரித்த ஒரு தெய்வத்தை அல்ல, உயிரோடு கூட இருக்கிற ஒரு தெய்வத்தை, நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையா வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தினாலே சபை கூடி வந்திருக்கிற நம்முடைய நடுவில் இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை என்ன செய்கிறோம் என்று கேட்டால் ஆராதனை செய்கிறோம். எனவே மரித்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இனிமாக நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும், அதே போல வெளிப்படுத்தல் 5:14 வாசிக்கிற வேளையில எழுதியிருக்கிறது, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள். இப்போ பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையும் செத்துப்போன ஒரு தெய்வத்துக்கு அல்ல, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறது போல உலகம் முழுவதிலும் எண்ணிலடங்காத தெய்வ மக்கள் இன்றைக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு முன்பாக விழுந்து அவரை ஆராதனை செய்கிறார்கள், அவரை தொழுது கொள்கிறார்கள். எனவே பரலோகமும் பூலோகமும் சேவிக்கிறது யாரு? செத்துப்போன ஒரு தெய்வத்தை அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமா என்று சொன்னால் மகா தாழ்மையோடு கூட அவரை பணிந்து அவரை ஆராதனை செய்கிறார்கள். ஒரு காலத்திலே உயிரற்றவைகளை உண்மையற்றவைகளை தெய்வம் என்று நம்பி வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் அலைந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தினாலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு நமக்காக உயிர் கொடுத்து உயிரோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கக்கூடியான ஒரு தெய்வ பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது. எனவே உயிரோடு இருக்கிற தெய்வம் அங்கே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். எனவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் நம்பிக்கை அளிக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
4வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆவியானவர் விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே விதமாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? செத்துப்போன நம்பிக்கை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால நமக்கு இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வந்திருக்கிறது. அது எப்படிப்பட்டது? அது யாருமே அழிக்க முடியாது. அழியாததும் மாசற்றதும், அதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. அதோடு மாத்திரமல்ல, வாடாததும், அது மாதிரியா கறி போகிற காய்ந்து போகிற ஒரு நம்பிக்கை அல்ல. அங்கே சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை என்று வாசிக்கும். எனவே ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்ததுனால நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஆகையினால்தான் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், வியாதி, சஞ்சலம் வந்தாலும் நம்பிக்கை இழக்கிறது இல்லை. என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு இருக்கிறதான நம்பிக்கை ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்கிறதான அந்த தைரியத்திலே தெய்வத்துடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள். எபேசியர் 2:12 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத நமக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே இந்த நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கீழ்ப்பகுதியில் எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதனாலே ஆண்டவரை சுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் அல்ல, பரலோகத்தில் அல்ல, நமக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கிறது. மகிமையின் நம்பிக்கை என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவனாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் ஜீவிக்கிறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து எழுதியிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகள் அந்த நம்பிக்கை என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை நம்பாதபடியினால்தான் அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து நம்பிக்கை இழந்து தலை குனிந்து ஜீவிக்கிறார்கள். அநேகர் தற்கொலையும் கூட செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவருடைய நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? அவர் ஜீவிக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து சாந்தத்தோடும் வணக்கத்தோடு என்ன செய்யுங்கள்? மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உத்தரவு சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து என்ன செய்ய வேண்டும்? சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார் என்கிறதான உங்களில் இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே பணம், பொருள், மனிதர்கள் நம்முடைய நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை யார் என்று கேட்டால், உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர், ஜீவனுள்ள தேவன் தான் நம்முடைய நம்பிக்கை. உயிரோடு இருக்கிற தேவன் நம்ம என்ன செய்வார்? அறியக்கூடியவராக இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே நம்பிக்கையினாலே நமக்கு தைரியம் வருகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்பிக்கையினாலே நமக்கு என்ன செய்கிறது? தைரியம் கிடைக்கிறது, தெய்வ நம்பிக்கையினாலே. அதே எபிரேயர் 3:14 நீங்க வாசிக்கிற வேளையில, அந்த நம்பிக்கையை முடிவு வரையும் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் உயிரோடு கூட இருந்தார், நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். அந்த நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டும்? சாகிற வரைக்கும்
உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோபு. யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் போச்சு, சொத்தும் போச்சு, சரீரத்தில் வியாதி, ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய முடிவு பரியந்தம் அல்லது தன்னுடைய மரண பரியந்தம் யோபு என்ன செய்தார் என்று கேட்டால் உறுதியாய் பற்றி கொண்டார். பைபிள் ஒன்றும் ஏமாத்துற வேலை இல்லை. சொத்தும் போய் பிள்ளைகளும் போய் சரீரத்தில் வியாதி இருந்துச்சு, ஆனால் யோபுடைய நம்பிக்கை வீண் போச்சா? யோபுடைய நம்பிக்கை வீண் போகல. ஆண்டவரை நம்பின அந்த யோபு வாழ்க்கையில வெக்கப்பட்டு போனாரா? இல்ல. எழுதப்பட்ட புத்தகம் நம்ம கையில் இருக்குது. மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல்ல இருந்ததை காட்டிலும் அடுத்து என்ன செய்து 2 மடங்கு அவருக்கு பெருகினது. அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள், 3 பொம்பளை பிள்ளைகள். பைபிள் எழுதியிருக்கிறது, அந்த பிள்ளைகளை போல சௌந்தரியவதிகள் யாருமே இல்லைன்னு எழுதியிருக்கு. யோபு வியாதியா இருக்கிற காலத்துக்கு முன்னால பிள்ளைகள் சௌந்தரவதியா இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருக்கு கொடிய பருக்கள் வந்ததுனால பிள்ளைகள் அவலட்சணமாக பிறந்தார்கள் என்று பைபிள் இல்லை. இன்னைக்கு நாம் டாக்டர் இடத்துல போகிற வேலையில சில வியாதியை பற்றி கேட்கிற வேலையில உங்க அப்பாவுக்கு இருக்கா, உங்க தாத்தாவுக்கு இருக்கா, உங்க குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் யோபுடைய பிள்ளைகள் சௌந்தரவதிகளாக இருந்தார்கள். அருமையானவர்களே, நாம் நம்புகிற தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவர் உயிரோடு கூட இருந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவானவர் உயிரோடு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு ஒரு உயிருள்ள நம்பிக்கை இருக்கிறது. அதை ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னுமாக பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய கப்பல் பிரயாணத்திலே நேரிட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆவது அதிகாரத்தை போய் 27ஆவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் அதை வாசியுங்கள். அதில் அந்த 27ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 27:20 கீழே பாருங்க. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையுமாய் அற்று போயிட்டு. அந்த கப்பல் யாத்திரையில் இனிமே கரை சேர முடியாது. இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், சாக வேண்டியதான். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையுமாய் அற்று போயிட்டு. இனிமே கரை சேருவோம், சொந்தக்காரனை பார்ப்போம் என்கிறதான நம்பிக்கை முழுமையுமாக அற்றி போயிட்டு. ஆனால் பவுல் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் தேவனை நம்பினார். அதை அவர் கீழே சொல்லுகிற வேளையில் அந்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுல் அவர் கீழே சொல்லுகிறதை நீங்கள் 23ஆவது வசனத்திலிருந்து படிக்கணும். அதில் 25ஆவது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அங்கே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கிறேன். உலகம் சொல்ல முழுமையுமா அற்று போச்சு, இனிமே இந்த குடும்பம் ஒப்பேறாது, இனிமே இந்த வியாதி சுகமாகாது, இனிமே நீங்க வாழ்க்கையில மேன்மையா வர முடியாது. நம்பிக்கை முழுமையுமாய் அற்று போயிருச்சு. ஆனால் தேவனிடத்திலே பவுல் நம்பிக்கையாக இருந்தார். கடல்ல யாரும் சாகல, அவர்கள் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். பைபிள் எழுதியிருக்கிறது. சமூலமும் சத்தியம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். எனவே ஆண்டவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை அளிக்கிறார். எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். எசாயா 26ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார். எசாயா 26ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், யோபுவை போல உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பவுலை போல தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேய வாலிபர்களைப் போல, தானியேலைப் போல தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகினாலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய நம்பிக்கையின் தேவன் கிறிஸ்து தான். நமக்கு பணம், சொத்து, மற்ற உலக பிரகாரமாக அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நம்முடைய நம்பிக்கை கிடையாது. நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். ஆண்டவரை நம்பினதுனாலே யாரும் கைவிடப்படவில்லை. ஆண்டவரை நம்பினதுனாலே யாரும் வெட்கப்படவில்லை. கர்த்தர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். எனவே அவரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய அனுகிரகத்தோடு கூட அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் ஜீவிப்பதற்கு தேவன் நமக்கு அருள் செய்வாராக.
அடுத்து நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே அவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால் மறுமையை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் சொன்னார், யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு பரலோக நம்பிக்கை இருக்கிறது. மரண வாழ்க்கையுடைய முடிவு கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு வழி யார் என்று கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. செத்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு கூட வருவார்கள். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் உயிரோடு கூட எழுந்து அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போவார்கள். ஆண்டவரை விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் செத்தவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் பிசாசுக்கு அவனுடைய தூதருக்கமாக நியமிக்கப்பட்ட அந்த நரக தண்டனையிலிருந்து தப்ப முடியும். நானும் என்று சொல்லவில்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் பரலோகத்துக்கு வருவான், மறுமையிலே அவரோடு கூட வாழ்வான் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறது. எனவே உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். பைபிள் சொல்லுது 90ஆம் சங்கீதம், மனிதனுடைய வாழ்நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம், அதனுடைய மேன்மை எப்படிது, வருத்தமும் சஞ்சலமும். ஆனால் 23ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது, அப்போ உலக வாழ்க்கைக்கு கணக்கு சொல்லி இருக்கு. 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் கூட வாழலாம். ஆனால் மறுமையை பற்றி பைபிள் கணக்கு என்ன சொல்கிறது, 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கே கணக்கு இல்லை. நித்தியமான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் இருக்குது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். ஆனால் மறுமையை பற்றிய வாழ்க்கை அது நித்தியமான வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை. அதுக்கு வழி யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், உயிரோடு கூட எழும்புவார்கள். யோபுடைய வாழ்க்கையிலே படிக்கிற வேளையில் யோபு 19ஆம் அதிகாரம் அந்த 25-26 யோபு சொல்கிறார், சரீரத்தில் வியாதி, பருக்களால் கொடிய பருக்கள், பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போன நிலைமை, மனைவி கூட ஆறுதலான வார்த்தை சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு தான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் போறேன், எனக்கு என்ன சரீர வேதனை இருக்குது, மற்றவர்கள் என்னை பற்றி எவ்வளவு அவதூறாக பேசுகிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் மரித்து போய் விட்டார்கள், என்னுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது. கடவுளுக்கு கண் இருக்கான்னு கேட்டா கண் இருக்குது. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக, அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய இந்த மாம்சம், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்களாலே அல்ல, என்னுடைய சொந்த கண்களினாலே என்ன செய்வேன், அவரை காண்பேன். அதான் யோபுடைய நம்பிக்கை. இந்த தோல் முதலானவைகளாக அழுகும். நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வியாதி தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா வியாதியே வராதுன்னு பைபிள் சொல்லலை. யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிக்கிற வேளையில், நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு துக்கம் இருக்கும். நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு நோவு இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் அந்த மத்தியிலே தெய்வத்துடைய பாதுகாப்பும் அனுகிரகமும் உண்டு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளு நீங்கணும்னு 3 முறை ஜெபம் பண்ணார். ஆண்டவர் நீக்கலை. முள்ளு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். எனவே வியாதி, வேதனைகள், கஷ்டங்கள் வருகிற வேளையில அஞ்ஞானிகளுக்கு கூட இப்படிப்பட்ட கஷ்ட வியாதி வரதில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தர் ஒரு நாள் தீமைக்கு காரணம் அல்ல, அவர் நல்லவர். எனவே நம்முடைய பாடுகள் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நான் என்ன செய்வேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிறதான மரணத்துக்கு பிறகு தேவனோடு கூட வாழ்வோம் என்கிற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு. அதைத்தான் அந்த 1 பேதுரு 1:4 வாசம், ஜீவனுள்ள நம்பிக்கை. இனிமாக நீங்கள் தீத்து 2:13 வாசிக்கிற வேளையில் அங்கே நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது. தமிழ் பைபிளில் ஆனந்த பாக்கியம் என்று இருக்கிறது. ஆங்கில பைபிளில் பிளஸட் ஹோப், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
நம்முடைய மரணத்திலே நம்பிக்கை இருக்கிறது. யோபு 14:32 வாசிக்கிறோம், நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். விசுவாசிகளாகிய நமக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மரணத்திலும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடுகிற அடுத்த நிமிஷமே தெய்வத்துடைய சன்னிதானத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போவோம் என்கிற அந்த நம்பிக்கை உண்டு. நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். ஆகையினால்தான் தெசலோனிக்கேயருக்கு நிருபத்திலே வாசிக்கிற வேளையிலே, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துக்கிக்க வேண்டாம். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய, பாவம் மன்னிக்கப்பட்ட, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாம் எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். அதே போல கர்த்தரை விசுவாசித்து நாம் சாகிற வேளையிலும் நாம் யாரு? பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே தமிழ் பைபிளிலே அருமையானது என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிளிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றது. ஆகையினால்தான் அநேகர் சொல்கிறாங்க, என்னங்க கிறிஸ்தவங்க சாவு வீட்டிலையும் பாட்டு பாடுறீங்க, கல்யாண வீட்டிலையும் பாட்டு பாடுறீங்க. பாக்கியம். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணத்திலே நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய சாவும் ஒரு பாக்கியம் உள்ள சாவு, வேதம் சொல்லுகிறது. எனவே எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இந்த அறையில் இருக்கிற உங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது செத்ததுக்கு பிறகு தலையை உடைக்க வச்சா என்ன, திற்க வச்சா என்ன கேட்காதீங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு நிலையான வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பரலோக பாக்கியம், அந்த தேவ சமூகத்திலே போக முடியும். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க செத்ததுக்கு பிறகு எவ்வளவு ஈமக்கிரியைகள் செய்தாலும், தவசு அந்த மாதிரியாக தவசு வைத்தாலும், அந்த மாதிரியாக எந்த ஈமக்கிரியைகள் செய்கிறதுனாலே பரலோகத்துக்கு போக முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் என்னோடு கூட இருப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் மரணத்துக்கு பிறகு உள்ளதான அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இன்னுமாக நீங்கள் பைபிளை படிக்கிற வேளையில யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற சமயத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நம்ம என்ன செய்கிறார் என்று கேட்டால், தைரியப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், 26ஆம் வசனம், இந்த 3 வசனத்தில் எழுதியிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீசர்கள் எல்லாம் பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே ரொம்ப துக்கத்தோடு கூட சஞ்சலத்தோடு கூட அவர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த 3 வசனத்திலையும் பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே போய் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் சஞ்சலத்தோடு கூட, வேதனையோடு கூட, குழப்பத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் சமாதானம் கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. சமாதான காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய சமாதானம் என்று சொன்னார். உலகம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாதமான சமாதானம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் 3 தடவை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அடுத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக சந்தேகத்தை நீக்குகிறார். அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய விழாவையும் அவருடைய கைகளையும் காண்பித்தார். என்னுடைய விழாவை கூட தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் தோமா என்ன செய்யல, அவர் அந்த மாதிரியாக விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அவருடைய அந்த விழாவிலே நான் கையை போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். உடனே ஆண்டவர் கோபப்படலை. ஆண்டவர் என்ன செய்தார்? தோமா பாரு என்று சொல்லி தோமாவை என்ன செய்தார்? அவர் தைரியப்படுத்தினார். அவனுடைய சந்தேகத்தை என்ன செய்தார்? அந்த மாதிரியாக நீக்கினார். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே சந்தேகத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய மனசிலே பலவிதமான சந்தேகங்கள் எழும்பி உங்களுடைய வாழ்க்கையை குழப்புகிறதா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நீக்குவார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய சந்தேகத்தை நீக்கக்கூடியவர். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியாக சாட்சி இழந்து அல்லது மன வேதனையோடு கூட
பலவிதமான பிரச்சனைகளே இருக்கிறீர்களா? ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார். உங்களுடைய மனதினுடைய சந்தேகத்தை நீக்கி உங்களுக்கு சமாதானம் அருளக்கூடிய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார், உங்களுடைய நடுவில் இருக்கிறார். அதற்கு பிறகு நாம் வாசிக்கிற வேளையிலே அதே யோவான் 21 அதிகாரத்தில் பேதுரு மறுபடியும் என்ன செஞ்சிட்டார்? மீன் பிடிக்க போயிட்டார். ஆனால் அந்த மீன் பிடிக்க போன பேதுருவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்து அந்த 21 அதிகாரத்தில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டார். ஒரு மனுஷன் நமக்கு எதிரடியாக விரோதமாக காரியம் நடப்பித்தால் இயேசு கிறிஸ்துவை சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்த ஒரு மனுஷன் தான் பேதுரு. நம்ம என்ன சொல்லுவோம்? இனிமே மூஞ்சிலே முழிக்காத, செத்தாலே மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்த்தார். மறுபடியும் மீன்பிடிக்க போனாலும் ஆண்டவர் அந்த மாதிரியாக அவரை தேடி போய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு அல்லது மறுதளித்த ஒரு குற்ற உணர்வோடு கூட இருந்தாலும் உயிர் தெழுந்த கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்மை நேசிக்கிறார். அவர் பேதுருவிடத்திலே போனார், தோமாவுடைய சந்தேகத்தை நீக்கினார். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக சமாதானம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த நம்மை உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் பாவத்தினால உணர்வு இல்லாமல் இருந்தோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று இளைய மகனை பற்றி எழுதியிருக்கிறது. அவன் சாகல, சரீர பிரகாரமும் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் தேவனை விட்டு பிரிந்து இருந்தான், ஒரு உணர்வற்ற நிலைமையில இருந்தான். அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த எபேசியர் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 1 வசனம் 5 வசனத்தினுடைய ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஒரு காலத்தில் பாவம் செய்கிற வேலையில் நமக்கு உணர்வு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன பொய் சொன்னால் நமக்குள்ள வேதனை வருகிறது. காரணம், நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய நிலைமையிலே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தெழ செய்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுடனே கூட இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்தோம்? உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம். கடைசியாக கொலோசியர்கள் நிருபத்தில் உயிரோடு கூட எழுந்த விசுவாசிகளாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், கொலோசியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 1 வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 5வது வசனத்தில் உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த நாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அழியும், மாறும். மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறது? மறைந்திருக்கிறது. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியிலே பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த அவயவங்களை என்ன செய்யுங்கள்? அழித்து போடுங்கள். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார், நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார். நாமும் ஆண்டவருக்காக ஒரு மேலான வாழ்க்கை, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கூட அவருடைய கிருபையில் வசனத்துக்கும் அவருடைய வல்லமையில் ஆவியானவருக்கும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜீவிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமென்.